ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. ஞானேஸ்வர் மகாராஜோட சரித்திரம் பார்த்துட்ருக்கோம். எப்படி அந்த ஊரில் இருக்கிற மகா பண்டிதர்கள் சாஸ்திரம் ஒத்துக்க மாட்டேங்கிறது, தர்மம் கிடையாது, ஒரு சன்னியாசி பெற்ற குழந்தைய நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்றாலும், அதாவது சாஸ்திரம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆனால் அது மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த குழந்தைகளை சாப்பாடு கொடுக்காம, தண்ணி எடுக்க விடாமல், யாரோடையும் பேசக்கூடாது, அந்த மாதிரி சில தடைகள் போட்டது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒன்று இல்லையா? நம்ம நினச்சி பாருங்கள், அந்த லாக்டவுன் அப்பயே நம்மெல்லாம் எவ்வளோ சஃபர் ஆனோம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இல்லை? அந்த விட்டோபா அப்படின்ற அந்த ஒருத்தர்னால அந்த குழந்தைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டான். இப்போ பைத்தன் பிரதிஷ்டானபுரம் அங்கே மகா பண்டிதர் சபையில் எல்லா ஜீவராசையும் நீ ஒரே மாதிரி பாவிக்கணும், அப்போ தான் நீ நற்கதி அடைய முடியும் அப்படின்னு அவள் சொல்கிறான். அதை ஞானேஸ்வர் மகாராஜ் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, அவ்வளவுதானே, ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 அறிவு உள்ள எரும மாடை 4 வேதத்தையும் சொல்ல வச்சதை நேற்று பார்த்தோம். அதாவது எரும மாடை பகவானா ஞானேஸ்வர் மகாராஜ் பார்க்கல, அந்த எரும மாட்டுக்குள்ளே இருக்கிற அந்தராத்மாவை பாண்டுரங்கனா பார்த்தான். அதனால் அந்த 4 வேதத்தையும் அந்த எரும மாடை சொல்லித்தோம். எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே பரமாத்மா தான் அப்படின்றது. எல்லாரே அந்த ஊர் ஃபுல்லாக இந்த விஷயம் பரவுறது. எல்லாம் ஞானேஸ்வர் மகாராஜுடைய அந்த மகிமையை சொல்கிறான். இவ்வளோ சின்ன குழந்தை, இவ்வளோ ஒரு 9-10 வயசு தான் ஆகிறது, ஒரு எரும மாட்டை வேதம் சொல்ல வச்சுருக்காளே அப்படின்ட்டு எல்லோரும் நிறைய பேர் பின்னாடியே போகிறா. நாம சங்கீர்த்தனம் 4 குழந்தைகளும் அழகாக பண்ணுறா, பாடிகிட்டே போகிறா. அப்படியே போயிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் காலில் விழறா. காலில் விழுந்து அவள் அவளுடைய யாத்திரை அப்படியே தொடர்றா. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறதே நடந்து தான் போகணும் இல்லையா? அப்போ அங்கே போகிற வழியில் ஆப்பியங்காவ், அங்கே தான் குழந்தைகளெல்லாம் பிறந்தா. ருக்மணி தேவியோட ஊர் அது. அவளுடைய ருக்மணி தேவியோட அப்பா, தம்பி, அண்ணா அவெல்லாம் இருக்கிற ஊர் அது. அதனால் குழந்தைகள் தாத்தா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தாத்தாவை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரா. குழந்தையெல்லாம் தாத்தாவை பார்க்குறத ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. இவளோட மகிமையெல்லாம் அவளுக்கு கொஞ்சமாக அப்படியே, ஏன்னா இப்போ மாதிரி கிடையாது, உடனே இதில் அப்டேட் ஆகிடுறது, இன்ஸ்டாகிராமில் வந்துடுறது, யூடியூப்பில் வந்துடுறது, அந்த மாதிரி கிடையாது. அப்படியே காற்று வழியாக தானே வரும் ஒன்றும். அந்த மாதிரி அவள்லாம் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன ஆகுறது, ஒரு நாள் அவள் அங்கே இருக்கும்போது ஸ்ராதம் வருது, திவசம் வருது. அப்போ திவசத்துக்கு அங்கே இருக்கிற பண்டிதர்களெல்லாம் கூப்பிட்ருக்கா சாப்பிட்றதுக்கு. அப்போது அங்கேயும் அப்படியே இந்த குழந்தைகள் விட்டல் பந்தோடைய குழந்தை, ருக்மணி தேவிக்கும் விட்டல் பந்துக்கும் பிறந்தது. விட்டல் பந்த் சந்நியாசம் போயிட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருக்கா அப்படின்ற நியூஸ் எல்லாம் பரவுறது அந்த ஊரில். அப்போது அந்த பண்டிதர்கள் ஸ்ராதத்துக்கு வரல. அப்படியே தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டுறது. ஐயோ என்னடா அது, நம்ம ஏன்னா எவ்வளோ பெரிய இது, அது பண்ணியே ஆகணும் இல்லையா? சாப்பாடெல்லாம் சமைச்சு ரெடியாக வச்சுருக்கா, எல்லாம் மடியாக ரெடியாக இருக்கா. பண்டிதர்கள் பண்டிட் வந்த உடனே ஆரம்பிக்கணும் அப்படி, யாருமே வரலன்னு உடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அப்போது ஞானேஸ்வர் மகாராஜ் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பித்ருக்களையே, அவளுடைய வம்சம், அந்த பித்ருக்களே இறங்கி வரா. அந்த ஸ்ராதம் நல்லபடியாக நடக்கிறது. அப்படியே அவள் தாத்தாக்கே கண்ணில் தண்ணி வந்துடுறது. இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த குழந்தைகளை நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயும் அப்படியே பரவுறது. நிறையா எல்லாருக்கும் அங்கே தெரிய ஆரம்பிச்சிடுது. ஞானேஸ்வர் மகாராஜுடைய பெருமைகள், மகிமைகள் எல்லாம் தெரியறது. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு குருன்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஞானேஸ்வர் மகாராஜுக்கு குரு யார் அப்படின்னா அவள் அண்ணா தான், நிவர்த்திநாத் தான் குரு. அதனால் அவள் அண்ணா என்ன சொல்கிறான்னா, அப்படியே அங்கே போகிற வழியில் நாவாசான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நீ கிரந்தங்கள்லாம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஸ்வர் மகாராஜ் நிறைய கிரந்தங்கள் கொடுத்துருக்கா. அதில் ஞானேஸ்வரி, அதாவது மகாபாரதத்துடைய பகவத்கீதையுடைய சார அம்சமாக மராத்தியில் அர்த்தத்தோட ஒரு ஸ்லோகக்கும் ரொம்ப எளிமையான முறையில் அந்த ஞானேஸ்வரியை கொடுத்துருக்கா. நாளைக்கே நம்ம அதை பார்க்கலாம்.
அந்த நேரத்தில் என்னெல்லாம் ஆகிறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து திரும்ப அலந்தி போன உடனே அங்கே விட்டோபா என்ன மாதிரி அங்கே இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ அதிசயங்கள் நடந்த உடனே அவர் என்ன இன்னும் அந்த ஒரு அகங்காரத்தில் என்னெல்லாம் பண்ணுறா, அதெல்லாம் நம்ம நாளைக்கு அனுபவிக்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.